கொங்கோவில் M23 கிளர்ச்சியாளர்களுக்கும் அந்நாட்டு போலீசாருக்கும் நடைபெற்ற மோதலில் முன்செஸ்க் நகரில் உள்ள சிறைச்சாலையில் இருந்து 6000 கைதிகள் தப்பி ஓடியுள்ளனர். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கொங்கோ ஜனநாயக குடியரசில் பொதுமக்களை குறிவைத்து M23 என்ற கிளர்ச்சி குழு அடிக்கடி தாக்குதல் நடத்துகிறது. எனவே அவர்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் கடுமையாக போராடி வருகிறது. இதற்கிடையே கடந்த வாரம் கோமா நகரில் ஊடுருவிய கிளர்ச்சியாளர்கள் அங்கு சரமாரி தாக்குதல் நடத்தினர். இதில் ஐநாவின் அமைதிப்படை வீரர்கள் உட்பட 13 பேர் பலியாகினர். இதன் தொடர்ச்சியாக முன்செஸ்க் நகரில் உள்ள சிறைச்சாலை பகுதியிலும் கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதன்போது சிறை காவலர்களுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே மோதல் நடைபெற்றுள்ளது. இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி அங்கிருந்த கைதிகள் அனைவரும் தப்பி ஓடியுள்ளனர். அதன்படி சுமார் 6000 கைதிகள் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.